ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான டாபிக் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எது ரிலேட்டடானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக அந்த கருமுட்டை வெடிக்கிற நேரமான ஓவுலேஷன் டைமில் உடல் உறவில் ஈடுபடுவீங்க. அப்படி உடல் உறவுக்கு பிறகு பெண்களோட பெண்ணுறுப்பு வழியாக விந்தணுக்கள் உள்ளே போன பிறகு எவ்வளவு நாட்கள் பெண்களோட உடம்பில் அந்த விந்தணுக்கள் உயிர் வாழும். அதே மாதிரி ஒருவேளை உங்களுக்கு இப்போ ஓவுலேஷன் டைமாக இருக்குது, ஆனால் நீங்கள் பிளான் பண்ணபடி உங்களால் சேர்ந்து இருக்க முடியலை. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நீங்கள் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா, அந்த டைம் உங்களால் கன்சீவ் ஆக முடியுமா அப்படிங்கிற டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதையும் நான் இந்த வீடியோவில் தீர்த்து வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி விந்தணுக்கள் உள்ளே போன பிறகு கரெக்டாக கருமுட்டையை நோக்கி போகுது, அதுக்கு தெரியுது அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி விந்தணுக்கள் உள்ளே போன பிறகு எவ்வளவு டைமில் கருமுட்டையை போய் அது வேகமாக சென்றடையும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாகவே இந்த சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே நான் பதில் உங்களுக்கு 1 by 1 ஷேர் பண்ண போகிறேன். இதை நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இது ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆனால் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், பட் எப்படி கேட்குறது அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கும்போதே அந்த ஓவுலேஷன், அதாவது கருமுட்டை வெடித்தல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸாக இருக்கும். அந்த டைமில் நம்ம கரெக்டாக உடலுறவில் இருந்தால் தான் விந்தணுக்கள் உள்ளே போய் நம்மளால் கருத்தரிக்கவே முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விந்தணுக்கள் உள்ளே போகிற விந்தணுக்கள் எவ்வளவு நாட்கள் உயிர் வாழும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த விந்தணுக்கள் குறைஞ்சபட்சம் 2 நாளில் இருந்து அதிகபட்சம் 6 நாட்கள் வரைக்கும் உயிர் வாழ்கிறதா ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரியான உடல் சூழ்நிலை பெண்களுக்கு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நார்மல் கண்டிஷனில் ஒரு பெண்ணோட கருப்பைக்குள்ளே உள்ளே போகிற இந்த விந்தணுக்கள் 6லேருந்து 7 நாட்கள் வரைக்கும் உயிர் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சில சகோதரிகள் நம்மக்கிட்ட கேட்பாங்க, என்ன அப்படின்னா, அக்கா எனக்கு பாடி ரொம்ப ஹீட்டான பாடியாக இருக்குது, இல்லைனா எனக்கு வஜைனல் ட்ரைனஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கு அந்த எக் ஒயிட் மியூக்கஸே வர்றது கிடையாது, எனக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, இதனால் எனக்கு கன்சீவ் ஆகிறது தள்ளி போகுமா அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த உள்ளே போகிற விந்தணுக்களுக்கு அதுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அந்த சூழ்நிலை உள்ளே இருக்கணும். இப்போ நான் அந்த சிஸ்டர்ஸ் கேட்குற மாதிரி அவங்களுக்கு பாடி ஹீட் ரொம்ப அதிகமாக இருந்தாலோ, இல்லை ட்ரைனஸ் அதிகமாக இருந்தாலோ, இல்லை இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலோ உள்ளே போகிற அந்த விந்தணுக்கள் சீக்கிரமே அழிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விந்தணுக்களுக்கும் ஹீட்டுக்கும் ரொம்ப 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 7ஆம் பொருத்தம் அப்படின்னு சொல்லலாம். விந்தணுக்களுக்கும் ஹீட்டுக்கும் எப்போவுமே ஆகவே ஆகாதுங்க. அதனால தான் ஆண்கள் அவங்களோட விதைப்பையை ரொம்ப சூடாகாமல் பார்த்துக்கணும், சுடு தண்ணியில் குளிக்கக்கூடாது, லேப்டாப்பை மடியில் வச்சு வேலை செய்யக்கூடாது. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட விதைப்பையில் அந்த உற்பத்தி ஆகிற விந்தணுக்கள் அதிக ஹீட்னால் அழிஞ்சு போயிடும். ஸோ அதே தான் பெண்ணுறுப்புக்குள்ளே உள்ளே போகிற விந்தணுக்கள் அவங்களுக்கு பாடி ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, கர்ப்பப்பையில் சூடு அதிகமாக இருந்தது அப்படின்னா விந்தணுக்கள் ரொம்ப நாள் உயிர் வாழாது. அதே மாதிரி தான் பெண்களுக்கு அந்த எக் ஒயிட் மியூக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழவழப்பு தன்மை இயற்கையாகவே இறைவன் படைப்பில் இருக்குது. இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விந்தணுக்கள் ஈஸியாக நீந்தி போய் கருத்தரிக்கிறதுக்கு. ஒருவேளை சில பெண்களுக்கு இந்த ட்ரைனஸ் இருந்தது அப்படின்னா விந்தணுக்கள் ரொம்ப நாள் உயிர் வாழ முடியாது. ஸோ இந்த மாதிரி ரீசன்களால் வேணும்னா அந்த இப்போ ஒரு 5 நாள் உயிர் வாழும் அப்படிங்கிறது இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் மட்டுமே உயிரோடு இருக்கலாம். ஸோ இது ஒரு விஷயம். அடுத்து எப்படி விந்தணுக்கள் கரெக்டாக ஓவுலேஷன் டைமில் கருமுட்டை வருது. இப்போ கருமுட்டை ஒவ்வொரு மாதமுமே வலது பக்கம் வருது, இடது பக்கம் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா இந்த மாதம் வலது பக்கம் வந்தால் அடுத்த மாதம் இடது பக்கம் வருது. அப்போது விந்தணுக்கு எப்படி கரெக்டாக தெரியுது கருமுட்டை இந்த பக்கம் தான் இருக்குது அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி உடலுறவுக்கு பிறகு 1 இல்லை 2 இல்லை லட்சக்கணக்கான விந்தணுக்கள் பெண்ணோட உடம்புக்குள்ளே போகுது. அந்த தண்ணி மாதிரி இருக்கிற அந்த லிக்விட் மட்டும்தான் வெளியில் வரும். மற்றபடி விந்தணுக்கள் உள்ளே நீந்தி போக ஆரம்பிச்சிடும். ஒன்று அடித்து பிடிச்சி உள்ளே மேலே ஏறி போகும். அதில் ஏதாவது ஒன்று தான்
கரெக்டான மொட்டைலிட்டியோடு இருக்கிற ஒரு நல்ல குவாலிட்டியான விந்தணு தான் நீந்தி போய் கருமுட்டையை கருத்தரிக்கும். அப்போது அப்படி நீந்தி போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கருமுட்டைக்கிட்ட இருந்து ஒரு சிக்னல் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து ஒரு ஹீட் சென்சார் இல்லைன்னா ஒரு கெமிக்கல் சென்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து கண்டுபிடிக்கிற தன்மை அந்த விந்தணுவுக்கு இருக்கும். அப்போ கருமுட்டை எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிற அந்த சிக்னல் வந்து அந்த விந்தணுக்கு கிடைச்ச உடனே அது கரெக்டாக அதை நோக்கி போய் கருத்தரிச்சிடும். ஸோ இதுதாங்க நடக்கும். இப்போ எப்படி வந்து ஒரு அனிமல் இருக்குது, அதுக்கு வந்து தன்னோட பேர் எது, அதாவது தன்னோட இணை எது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விதமான ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் இது வந்து தன்னோட இணைன்னு தெரிஞ்சு அதோட போய் அது உடலுறவு வச்சுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான் இதுவும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உடலுறவுக்கு பின்னாடி உள்ளே போகிற விந்தணுக்கள் எவ்வளவு நேரத்தில் போய் அந்த கருமுட்டையை சென்றடையும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மொட்டைலிட்டி இருக்குது. மொட்டைலிட்டி வந்து அந்த ப்ரோக்ரெசிவ் மொட்டைலிட்டி அப்படின்னு நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வரும். அந்த ப்ரோக்ரெசிவ் மொட்டைலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது, உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்குது, ஹை பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு 30லேருந்து 45 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு போய் கருமுட்டை ரீச் ஆகிடும். ஸோ அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அந்த மாதிரி இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறமா ஒரு 1/2 hour வந்து நீங்கள் அப்படியே அசையாமல் படுத்திருந்தா கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 40-45 நிமிஷத்தில் போய் ரீச் ஆகிடும். ஒருவேளை மொட்டைலிட்டி கம்மியாக இருக்குது, அதோட வேகம் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் குறைந்தபட்சம் 45 நிமிஷம், அதிகபட்சம் 12 மணி நேரம் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து சொல்லுவாங்க எப்பயுமே கொஞ்சம் மொட்டைலிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்து சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா ஓவலேஷன் டைமில் கருமுட்டை வர்றதுக்கும் விந்தணுக்கள் போய் ரீச் ஆகுறதுக்கும் சரியாக இருக்கும். ஸோ கருத்தரிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து டைம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய சகோதரிகள் கேட்குறது என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஓவலேஷன் டைமில் வந்து சேர்ந்துருக்க முடியல, ஒன்று நான் முன்னாடி சேர்ந்துருந்தேன் இல்லை பின்னாடி சேர்ந்துருந்தேன், ஸோ அப்போ என்னால் இந்த மந்த் வந்து கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குமான்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விந்தணுக்கள் ஒருவேளை நீங்கள் முன்னாடியே சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல விந்தணுக்கள் 3லேருந்து 4 நாட்கள் வரைக்கும் உயிரோடு இருக்கும். அப்போது கருமுட்டை வந்து ஓவலேஷன் ஆகி அதாவது கருமுட்டை வெடித்து வெளியில் வரும்போது நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஓவலேஷன் டைமில் சேர்ந்து இல்லைன்னா கூட உங்களால் கருத்தரிக்க முடியும். ஒருவேளை ஓவலேஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் அந்த கருத்தரிக்கிற வாய்ப்பு வந்து குறையும். ஸோ அதனால் அதை நீங்கள் இப்போ தெளிவாக புரிஞ்சுருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை தாராளமாக காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை மாதிரி இருக்கிற ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டெய்லி ஒரு ஃபெர்டிலிட்டி வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.